தேவனுடைய அன்பும் ದೇವರಾದ ಪ್ರೀತಿಯು பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ಪವಿತ್ರಾತ್ಮನ ಐಕ್ಯತೆಯು நம்ம எல்லாரும் கூட இருக்கட்டும் அப்படின்னு பவுல் சொல்லிட்டார். ನಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡ ಇರಲಿ ಅಂತ ಪೌಲ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. நமக்காக இயேசு கிறிஸ்து இவர்தான். ನಮಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಇವರೇ. எஸ் ಎಸ್. பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இவர். ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಗುರುತು ಇವರು. ஹோலி ஸ்பிரிட் அடையாளமாக ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಗುರುತು. நான் உங்க எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்றேன். ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರತಿನಿಧಿ. அதனால இன்னைக்கு சூட்டும் போட்டு வந்திருக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತು ಸೂಟ್ ಹಾಕಿ ಬಂದಿದ್ದೇನೆ. உங்களை நல்லா ரெப்ரசென்ட் பண்ணனும் நான். ನಿಮ್ಮನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರತಿನಿಧಿಸಬೇಕು. ஒரு விசுவாசி, ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ, சராசரி விசுவாசி நான். ಸಾಮಾನ್ಯ ವಿಶ್ವಾಸಿ. என்ன நடந்துச்சு ரட்சிப்பின் நேரத்துல? ಏನ್ ನಡೀತು ರಕ್ಷಣೆಯ ಸಮಯದಲ್ಲಿ? ஆன் தி கிராஸ், சிலுவை போல. எஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நான் பார்க்கிறேன். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯನ್ನು ನೋಡ್ತೇನೆ. எனக்காக அவர் அடிபட்டார். ನನಗಾಗಿ ಅವರು ಒಡೆತ ತಿಂದರು. என் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ನನ್ನ ದಂಡನೆಗಳನ್ನು ಅವರು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು. இனி நான் சாக தேவையில்லை. ನಾನು ಮುಂದಕ್ಕೆ ಸಾಯಬೇಕಾಗಿಲ್ಲ. அவர் எனக்காக மரித்தார். ನನಗಾಗಿ ಅವರು ಕತ್ತಿಸಿದರು. ಯೇಸುವೇ ಉங்க கிருபை எனக்கு வேணும். ಯೇಸುವೇ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಬೇಕು. Thank you Jesus. Thank you Jesus. Love you Jesus. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. கிருபையினால என் வாழ்க்கை மாறிடுச்சு. ಕೃಪೆಯಿಂದ ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಯಿತು. இப்ப ஜீசஸ் எனக்கு சிக்னல் பண்றாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಸನ್ನೆ ತೋರಿಸ್ತಾರೆ. அவர்கிட்ட போன் சிக்னல் பண்றாரு. ಅವರ ಹತ್ರ ಹೋಗು ಅಂತ ಸನ್ನೆ ತೋರಿಸ್ತಾರೆ. ஜீசஸ் யார் கிட்ட? ಯೇಸು ಯಾರ ಹತ್ರ? அது யாருங்க? ಅದು ಯಾರು? பிதாவானவர், ತಂದೆಯಾದವರು. அவர் உங்களுக்கு தான் அப்பா, எனக்கும் அப்பாவா? ಅವರು ನಿಮಗೆ ತಂದೆ, ನನಗೂ ತಂದೆನಾ? அப்ப ரத்தத்தினால அவர் எனக்கும் அப்பாவாயிட்டாரு. ರಕ್ತದಿಂದ ನನಗೂ ತಂದೆ ಆದ್ರು. அப்பா என்ன கட்டி பிடிச்சுக்கிறாரு. அன்பு என்னுடையது. ಅಪ್ಪ ನನ್ನ ತಬ್ಬಿಕೊಳ್ತಾರೆ, ಪ್ರೀತಿ ನನ್ನದು. அப்பா நல்லா கட்டி பிடிங்கப்பா. என்ன கட்டி பிடிச்சார். நீங்களா கை தட்டினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி சீன் எல்லாம் வரும்போது அப்பா கிட்ட ஓடி வர அப்பா. ஓகே, அப்பா கட்டி பிடிச்சுக்கிறாரு. ತಂದೆ ನನ್ನ ತಬ್ಬಿಕೊಳ್ಳಿದ್ರು. பாவத்தின் காயங்கள்லாம் போயிருச்சு. ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಹೋಯಿತು. அப்பா உங்க அன்புக்காக நன்றி. அப்பா ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಗಾಗಿ ವಂದನೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಪ್ಪ, போதும்பா. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಪ್ಪ. இப்ப அப்பா கூப்பிடுறாரு. ಈಗ ತಂದೆ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. ಟ್ಯಾಪ್ பண்ணு. ಅಲ್ಲೋಗಿ ಅಂತ ನೀವು ಹಾಗೆ ಸ್ವಿಚ್ ಮಾಡಿ. அப்பா என்ன கூப்பிடுறாரு. ತಂದೆ ನನ್ನ ಕರೀತಾರೆ. என்ன பண்றதுப்பா? ಏನ್ ಮಾಡೋದು ತಂದೆ? சோ இப்ப அப்பா என்ன பண்றாரு? ಅಪ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவர்கிட்ட போ. ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗು. அவர் யாரு? ಅವ್ರು ಯಾರು? நீங்க யாரு? ನೀವ್ ಯಾರು? ஆவியானவர். ஆவியானவர். ஆவி. ஆவி. ಆತ್ಮನು. வேண்டாம், ಬೇಡ. ஏன்னா ஆவின உடனே ಆತ್ಮನು ಅಂದ್ರೆ நமக்கு தெளிவா இல்ல. ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟೀಕರಣ ஏன்னா ಇಲ್ಲ. ஜீசஸ்ன உடனே ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಂದ್ರೆ நான் நிறைய ஜீசஸ் பிக்சர் பாத்துக்கிறேன். ನಾವು ತುಂಬಾ ಯೇಸುವಿನ அவர் எனக்காக மனிதனா இறங்கி வந்தார். ನನಗಾಗಿ ಮನುಷ್ಯನಾಗಿ அவர்ட்ட நான் ಫ್ರೆಂಡ್ ஆக முடியும். ಅವ್ರ ಹತ್ರ ಸ್ನೇಹಿತನಾಗಬಹುದು. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ ಮನುಷ್ಯ ಅನ್ನುம்போது ಮನುಷ್ಯ ಅಂದ್ರೆ ಸೆಟ್ ಆಗುது ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್. ಸೆಟ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಸ್ನೇಹಿತ. பிதாவானவர் ತಂದೆಯಾದವರು அவர்ட்டையும் நான் போவேன். ಅವ್ರ ಹತ್ರನೂ ಹೋಗ್ತೇನೆ. ஏன்னா எனக்கு அப்பா இருக்கிறாரு. ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ತಂದೆ ಇದ್ದಾರೆ. எங்க அப்பா அன்பை ನಾನು ಅನುಭವಿச்சிருக்கிறேன். ನನ್ನ ತಂದೆ அதனால இந்த அப்பான உடனே ಆದ್ರೆ ಈ ತಂದೆ ಅಂದ್ರೆ நான் அவரை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன். ಸಂತೋಷವಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊತೀನಿ. ஐ ಆಮ್ ಏಬಲ್ ಟು ರಿಲೇಟ್. ನನ್ನನ್ನು ಸಂಬಂಧಿಸಬಹುದು. ನಾನು ಮೂರನೇದಾ வரேன். ಮೂರನೇದಾಗಿ ಬರ್ತೇನೆ. இவர் ஆவி, ಇವರ ಆತ್ಮ. ஆவி. இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜಾಗೃತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஜன்னல் கிணல் ஆடுதா பாருங்க. ಕಿಟಕಿ ಎಲ್ಲ ಬಡ್ಕೋತಾ ನೋಡಿ. ஏன்னா ஆவின உடனே நம்ம அது இது எதுன்னு பேச ஆரம்பிச்சோம். ಆತ್ಮನು ಅಂದ್ರೆ ಅದು ಇದು ಯಾವುದು ಅಂತ ಮಾತಾಡ್ತಾರೆ. அது வந்து ஆவி. ಅದು ಬಂತ ಆತ್ಮ. ஆமா வந்து பாரு. அந்த அக்கா உளுறாங்க பாரு. கீழ பட பட படன்னு உளுறாங்க பாரு. ಹೌದು ಬಂತು. ಆ ಅಕ್ಕ ಬೀಳ್ತವ್ರ ನೋಡಿ. வந்து ஆவி அந்த பக்கம். ಬಂತ ಆತ್ಮ ಆ ಕಡೆ உளுறாங்க பாரு ஒருத்தர் கீழ. ಅಲ್ಲಿ ಬಿದ್ದೋದ್ರು. ஓ இது ஆவி போ. ಇದು ಆತ್ಮಪ್ಪ. ஒரு சில பேர் அதனால ಕೆಲವೊಬ್ರು அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டாங்க. ಅವರ ಮಿತ್ರತ್ವ ಬಿಟ್ಬಿಟ್ರು. இன்னும் ஒரு சில பேர் எப்படி தெரியுமா? ಇನ್ನ ಕೆಲವೊಬ್ರು ಏನ್ நல்லா ಮಾಡೋದು? கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இவர் இயேசு. ಇವರು ಯೇಸು. இவர்தான் எனக்கு ஸ்டார்டர், appetizer மாதிரி. ಇವರೇ ನನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸುವಂತವರು. இவர் கிருபையால தான் ரட்சிப்பே ஆரம்பிச்சது எனக்கு. ಕೃಪೆಯಿಂದನೇ ರಕ್ಷಣೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. இவர் பிதாவானவர். ಇವರು ತಂದೆಯಾದವರು. மெயின் டிஷ். ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ இவர்தான் நம்ம வயிறை ரொப்புறாரு. ಇವರೇ ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸ್ತಾರೆ. வயிறு ரொம்பிச்சு. ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿತ್ತು. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ಆದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು அவர் பாயாசம் மாதிரி. ಅವರು ಪಾಯಸ ತರ. சில டைம் குடிப்பா, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ சில டைம் வானான்றுவா, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಬೇಡ ಅನ್ಬಿಡ್ತಾರೆ. ஏன்னா அவர் டெசர்ட் மாதிரி. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಒಂದು ஒரு சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம். ಡೆಸರ್ಟ್ ಹಾಗೆ. அது ஒரு ஆப்ஷன் பிரதர். வேணா எடுத்துங்க, இல்லனா வேண்டாம். ಅದೊಂದು ಅವಕಾಶ ಬ್ರದರ್. ಬೇಕಾದ್ರೆ ತಗೋಬಹುದು, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೇಡ. இன்னும் சில பேர் எப்படி தெரியுங்களா? ಇನ್ನ ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಗೊತ್ತಾ? இயேசுவின் கிருபை எனக்கு வேணும். ಯೇಸುವಿನ ಕೃಪೆ ಬೇಕು. ಆಲ್ರೆಡಿ கிருபையினால ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಬದುಕ್ತೇನೆ. அன்பு எனக்கு வேணும். ಪ್ರೀತಿ ಬೇಕು. தேவன் அன்பாய் இருக்கிறார். ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪ. ஆனா ஆவியானவர் போது ಆದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅಂದ್ರೆ ಟೈಮ್ இருக்கும்போது பாத்துக்கலாம். ಸಮಯ ಇದ್ದಾಗ ನೋಡೋಣ. ಅದು ஒரு ಅಪ್ಗ್ರೇಡ್ மாதிரி. ಅದು ಒಂದು ಅಪ್ಗ್ರೇಡ್ ஒரு ಆಗಿ, ಎಕ್ಸ್ಟ್ರಾ மாதிரி. ಅದು ಒಂದು ಹೆಚ್ಚಾಗಿ ಹೋಗುವಂತೆ, ஒரு ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬೆನಿಫಿಟ್ மாதிரி. ಒಂದು ಹೆಚ್ಚಾದ ಅವಕಾಶ. போய்க்கிறேன் விடுங்க. ನಾನು ಬೇಕಾದ್ರೆ ಹೋಗ್ತೇನೆ. அந்நிய பாஷை வேணா போறேன். ಅನ್ಯ ಭಾಷೆ ಬೇಕಾದ್ರೆ ಹೋಗ್ತೇನೆ. அதுக்கு சும்மாவா? ಅದಕ್ಕೆ ಸುಮ್ಮನೆ சரி விடுங்க. ஆவியானவர் இருக்கிற ஒரு பக்கம், ಪವಿತ್ರಾತ್ಮ ಒಂದ್ ಕಡೆ ಇರಲಿ. இன்னும் ஒரு சில பேருக்கு இப்படி எண்ணம் பாருங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ. இவர் பயங்கரமான தேவன். ಇವರು ಭಯಂಕರವಾದ ದೇವರು. உயிர்த்தெழுந்தார். ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. இவர் வானத்தி பூமಿ ಉಂಟಾಕಿನவர். ಇವರು ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರು. பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು அவர்
அவர் சின்ன கடவுள், ಅವರು ಸಣ್ಣ ದೇವರು. ஏன்னா மூணாவது வராரு இல்லையா? ಮೂರನೇದಾಗಿ ಬರ್ತಾರಲ್ಲ, ஃபர்ஸ்ட் ஜீசஸ், ಫಸ್ಟ್ ಯೇಸು, செகண்ட் பிதா, ಎರಡು ತಂದೆ, அப்புறம் லாஸ்ட் ஆவியானவர் வராரு இல்லையா? ಕೊನೆಯದಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನಲ್ಲ, அவர் குட்டி கடவுளாக்கும். ಅವರು ಒಂದು ಸಣ್ಣ ದೇವರಾಗೆ. இல்ல, நல்லா கவனிங்க. ಇಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற gift என்னது? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೊಡುವ ವರವೇನು? சொல்லுங்க சத்தமா. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ. கிருபை. ಕೃಪೆಯು. கிருபையை வாங்கிட்டேன். ಕೃಪೆಯನ್ನು இப்ப ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡೆ. நான் பிதா கிட்ட போறேன். ತಂದೆ ಬಳಿ ಹೋಗ್ತೇನೆ. பிதாவானவர் கொடுத்த gift என்னது? ತಂದೆ ಕೊಟ್ಟಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು, அன்பு, ಪ್ರೀತಿ ಎಂಬ அதையும் நான் பெற்றுக்கொள்றேன். ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡೆ. தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுங்க? ದೇವರ ಚಿತ್ತ ಏನು? பரிசுத்த ஆவியானவர் ஒரு gift கொடுத்திருக்காரு. ಪವಿತ್ರಾತ್ಮನು ಒಂದು ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய gift என்ன தெரியுமா? ಅವರ ಉಡುಗೊರೆ ಏನು? அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ஹாய், நான் ஹோலி ஸ்பிரிட், ನಾನು ಪವಿತ್ರಾತ್ಮನು, நான் உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಮಿತ್ರನಾಗಿರಲು ಬಂದಿದ್ದೇನೆ. நான் உன்னோட ಐಕ್ಯத்துல இருக்க வந்திருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಬೆರೀತೇನೆ. நீ என்னோட ஐக்கியத்துல இருந்தனா, ನೀ ನನ್ನೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ உன் ಬೆರೆದರೆ வாழ்க்கையில தனியாவே இருக்க ನಿನ್ನ மாட்டே. ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀನು ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. தனிமை பிரச்சனையின் தீர்வு நான் தான். ನಿನ್ನ ಒಬ್ಬಂಟಿಗೆ ಸಮಸ್ಯೆಗೆ ಫಲಿತಾಂಶ ನಾನೇ. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಐಕ್ಯತೆ எனக்கு மிகவும் அவசியமானது. ನನಗೆ ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆ. எல்லாரும் கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இல்ல. ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿ ಹೇಳಿ, சொல்லுங்க, அது ஒரு ஆப்ஷன் இல்ல. ಅದೊಂದು ಅವಕಾಶ ಇಲ್ಲ. அது ஒரு எக்ஸ்ட்ரா இல்ல. ಅದೊಂದು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಇಲ್ಲ. அது வேண்டாம் விட்டுற வேண்டிய விஷயம் இல்ல. ನಾನು ಬೇಡ ಅಂತ ಬಿಡಬೇಕಾದ್ರೆ ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿ ದಿನವೂ கிருபை எவ்வளவு முக்கியமோ, ಕೃಪೆ ಎಷ್ಟು ಮುಖ್ಯನೋ, அன்பு எவ்வளவு முக்கியமோ, ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ಮುಖ್ಯನೋ, பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் அதே அளவுக்கு முக்கியமானதா இருக்கிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಐಕ್ಯತೆ ಅಷ್ಟೇ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஹalleluya. ಹalleluya. இன்னும் சில பேருக்கு பாருங்க, ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ஜீசஸ்னா ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಂದ್ರೆ நல்ல மெய்ப்பன், ಒಳ್ಳೆ ಕುರುಬನು. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. பிதாவானவர்னா ತಂದೆ ಆದವರಂದ್ರೆ அன்பானவர், ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನು. நான் கம்ஃபர்ಟபிளா இருக்கிறேன். ನಾನು ಸೌಕರ್ಯವಾಗಿದ್ದೇನೆ. பரிசுத்த ஆவியானவர், ಆದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು, நான் பரிசுத்தம் இல்லையே, ನಾನ್ ಪರಿಶುದ್ಧನಲ್ಲ. நான் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிடுறேனே, ನಾನ್ ಕೆಲವೊಂದು ತಪ್ಪುಗಳು ಮಾಡಿ, நான்லாம் அவர் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா? ನಾನು ಅವರೊಂದಿಗೆ ಮಿತ್ರತ್ವದಲ್ಲಿ ಬೆರಿಬಹುದಾ? நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் பரிசுத்தமானவர் இல்ல. ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮಾತ್ರ ಪರಿಶುದ್ಧನಲ್ಲ. நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே இயேசு கிறிஸ்துவானவர், ನೀವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ರಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿ, அவரும் பரிசுத்தர் தான். ಅವರು ಪರಿಶುದ್ಧನೇ. நம்ம ஏற்றுக்கொண்டோமே அன்பு, அந்த பிதாவும் பரிசுத்தமானவர் ನಮಗೆ தான். ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಟ್ಟ ತಂದೆಯೂ ಪರಿಶುದ್ಧನೇ. இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்கறாரு, ಈಗ ಸ್ನೇಹಿತನನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. இந்த ஆவியானவரும் பரிசுத்தர் தான். ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಪರಿಶುದ್ಧನೇ. இயேசுவின் ரத்தத்தினால ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ அன்புக்கும் குவாலிஃபை ஆயிட்டோம், ಪ್ರೀತಿಗೂ ಅರ್ಹತೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ, ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் குவாலிஃபை ஆயிட்டோம். ನನ್ನ ಸ್ನೇಹಕ್ಕೂ ಅರ್ಹತೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ. அதனால ಆದ್ದರಿಂದ எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க முடியும், ಎಲ್ಲವನ್ನೂ ಅನುಭವಿಸಬಹುದು தேவனுடைய கிருபையினால, ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் ஃபெலோஷிப் என்னுடையதுன்னு சொல்லுங்க ಎಲ್ಲರೂ பாருங்க. ಹೇಳಿ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಐಕ್ಯತೆ ನನ್ನದು. ஆமென். ಆಮೆನ್. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಹೇಳೋಣ. Thank you so much. Holy Spirit fellowship, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಐಕ್ಯತೆ, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಐಕ್ಯತೆ. அப்ப நம்ம ஒரு சில தடவை ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ இது ஒரு ஆவி, ಇದೊಂದು ಆತ್ಮ, இது ஒரு சக்தி, ಇದೊಂದು ಶಕ್ತಿ, ஒரு வெளிப்படுத்தல், ಇದು ಒಂದು ಪ್ರಕಟಣೆ, அது ஒரு வல்லமை, ಅದೊಂದು ಶಕ್ತಿಯು, அது ஒரு அந்நிய பாஷை, ಅದೊಂದು ಅನ್ಯ ಭಾಷೆ. அப்படின்னு ಹಾಗೆ அவர் ஒரு நபராக நம்ம மதிக்காம போயிட்டோம். ಅವರನ್ನು ವ್ಯಕ್ತಿತ್ವವಾಗಿ ನಾವು ನೋಡೋದಿಲ್ಲ. அதனால ஆததிரி. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம அனுபவிக்காம போயிட்டோம். ಆದ್ರಿಂದ ಅವರ ಸ್ನೇಹವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸೋದಿಲ್ಲ. முதலாவது இந்த விஷயத்தை வேதத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ಪ್ರಥಮವಾಗಿ ನಿಮಗೆ ಇದು ಸತ್ಯವೇದದಿಂದ ತೋರಿಸ್ತೇನೆ. பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು ஒரு ஆழ்த்துவமுடைய ஒரு நபர். ವ್ಯಕ್ತಿತ್ವವನ್ನು ಹೊಂದಿರುವ ವ್ಯಕ್ತಿ. If you're taking down notes, you can take this down. He is a person with a personality. ಬರ್ಕೊಳ್ಳಿ, ನೀವು ವ್ಯಕ್ತಿತ್ವ, ಪವಿತ್ರಾತ್ಮನು ವ್ಯಕ್ತಿತ್ವ ಉಳ್ಳಂತ